ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். என்ன விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்கு அப்பலாம். அதாவது இந்த பார்வதி திருந்த மாட்டாங்க, உண்மையிலே திருந்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா திருந்த மாட்டாங்கன்னா ஏதாவது தவறு செஞ்சுருக்கணும்ல. உண்மையிலே தவறு தான் செய்கிறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விஜய் பார்வதி கண்டினியூஸாக. என்ன தவறுனா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கேமராக்காக வந்துட்டு ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணி நான் பண்ணிட்டேன்னு மாறு தட்டிகிட்டு இருக்கேன். இந்த பிக் பாஸ் சீசனில் இன்னுமே இந்த பொண்ணு வந்துட்டு கேமராக்காகலாம் இல்லை, நானாக தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போவும் நைட்டு வந்துட்டு நேற்று நைட்டு பார்க்குறேன், நான் வெறுத்துட்டேன். இந்த விஜய் பார்வதி நைட்டு வந்து பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்காங்க, நைட்டு எல்லாம் தூங்குனதுக்கப்புறமா. ஸோ இந்த பொண்ணு வந்து எப்பயுமே அவங்களோட வேலையை செஞ்சிடுறாங்க, பேசுவாங்க. ஆனால் இந்த வாரம் அது கூட இல்லை. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து வேலை செய்யும்போது எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணி அவங்கள வந்து பழி வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் போடுவாங்க. அதை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் 19 எல்லோரும் என்ன சொல்லிடுவாங்க, இந்த பொண்ணு வேலையை செய்கிறது கிடையாது, இல்லை அதை வந்துட்டு அதாவது இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்ம ராஜு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எந்த வேலையும் செய்ய மாட்டார். இதையே வந்து சிரிப்பாக வச்சு கமலஹாசன் அவர் கிண்டல் பண்ணுவார். வீட்டில் போய் பாத்திரம் தொலைக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சிரிப்பாக தான் இருந்துச்சு, சிந்திக்கிற மாதிரி இல்லை, வருத்துற மாதிரி இல்லை, மனசை குத்துற மாதிரி கிடையாது. பட் இந்த சீசனில் பாருங்களேன், இந்த பொண்ணு எல்லா வேலையும் ஆனால் பேசலைன்னு யாருமே சொல்லலை. ஆனால் செஞ்சாங்க, வேலை செய்கிறாங்க. சரிங்களா, வேலை செய்கிறாங்க. அந்த வேலையை செய்யாமல் விட்டு அந்த வீட்டில் இருக்கவங்கள விட்டுருவாங்களா முதல்ல? அப்போ செய்யும்போது நீங்கள் ஏன் வந்து வேலை செய்யும்போது முரண்டு பிடிக்கிறீங்க? அந்த பொண்ணு அதையும் ஒத்துக்குது. ஆனால் அப்போயும் வந்து என்ன சொன்னார் விஜய் சேதுபதி, நாங்கள் பார்க்கவே இல்லையன்ட்டார். எப்போது 12வது வாரம் கடைசியில் சொல்கிறார். ஏன் அப்போ 1வது வாரம் 2வது வாரத்துலேருந்து சொல்லியிருக்கலாமே. விஜய் பார்வதியை விடுங்க, அரோரா வந்து 5வது வாரத்தில் வந்து இன்னும் நீங்கள் ஆடியன்ஸாக இருக்கீங்கன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி விஜய் பார்வதி சொல்லியிருக்கலாமே, இன்னும் நீங்கள் வேலையை செய்யலைன்னு. ஸோ ஒரு வாரம் ஏதாவது ஒரு கண்டென்ட் தேவை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து விஜய் பார்வதி மேலே ஒரு பழியை போட்டுறாங்க. இது ஏன் தொடர்ச்சியாக பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோலாம் விஜய் பார்வதி மூஞ்சி வந்தால் தான் அது ஒரு பார்க்கறதுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குப்பா, அப்பா விஜய் பார்வதி வந்துட்டாங்க, வாங்க அசம்பிள் ஆகும் அப்படின்ட்டு. இதைத்தான் வந்துட்டு பார்வதியோட சப்போர்ட்டர் தான் சரி, ஏடஸாக இருந்தாலும் சரி, பார்வதியை பற்றி எதாவது சொல்லுங்கள், ஒன்று நல்ல விதமாக சொல்லுங்க, இல்லை திட்டுங்க, எதையும் விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாவம் நேற்று வந்துட்டு அந்த பொண்ணு கரெக்டாக வழக்கம் போல் வந்துட்டு எல்லாம் பேசி தூங்க போயிட்டாங்க. டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பொண்ணு தனியாக உட்காந்து பாத்திரம் வளர்க்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்பயுமே வந்து அவங்களோட வேலையில் கண்ணியமாக தான் இருக்காங்க, அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மற்றவங்க சொல்கிற மாதிரி வந்துட்டு வேலையே செய்யலை, அதெல்லாம் ரொம்ப மனசாக அது ரொம்ப கஷ்டப்படுத்தும். அன்றைக்கி அந்த பொண்ணு நிற்கும்போது ஏற்கனவே வந்து ஒரு பக்கம் வந்து அந்த பொண்ணை வந்துட்டு மனதளவில் வந்து காயப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த காயப்படுத்தும் போது அவங்க வருத்தப்படுறதை பார்த்து மற்றவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இங்கே வேலையே செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வைக்கும்போது அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட யோசிச்சு பாருங்களேன். இந்த பக்கம் வச்ச அன்புக்கும் மரியாதை இல்லை, சரி பிக் பாஸ்க்கு உண்மையாக இருப்போம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டில் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுக்குமே மரியாதை இல்லை. நம்ம என்ன தான் பண்ணுறதுன்ற ஒரு வருத்தம் வரல, அது ரொம்ப கொடுமையானது. செஞ்சும் பலனே இல்லையே, இல்லை எவ்வளோ கஷ்டம். நேற்று நைட்டு நான் அதை பார்க்குறேன், இந்த பொண்ணு இன்னும் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அமித் சொல்லுவார், நீ எல்லோரும் முன்னாடி வந்துட்டு நீ வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுறது வந்து காமி, அப்போ தான் அவங்க நம்புவாங்க. அவங்களுக்காக நான் ஏன்டா பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. நான் பண்ணுற பனிஷ்மெண்ட் என் மனசாட்சிக்கு வந்து உறுத்துது, நான் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல. நான் ஏன் கேமராக்காக பண்ணணும், அவங்களுக்காக பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயந்தான் எல்லாரையுமே ஈர்த்துருக்கு. சரிங்களா, அதனால தான் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களாவே இருக்காங்க அப்படின்னு, ஃபேக் இல்லாமல். ஏன்னா ஃபேக் இல்லாமல் இருந்ததுனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கெட்ட பேர். மற்றவங்கள மாதிரி ஃபேக்காக வந்துட்டு நான் நல்லவ அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்காது. சரிங்களா, ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ச்சியாக வந்துட்டு அவங்க மேலே வேலை செய்யலைன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்களே, வேலை செய்யாமல் இது வரைக்கும் இருந்த சரித்திரமும் கிடையாது. இல்லாமல் விட்டுருவாங்களா முதல்ல? அதாவது கொஞ்சம் ஒரு வேலையை வந்து 10 வேலையாக கொடுக்குற இந்த பிக் பாஸ் சீசன் 9க்குள்ளே வேலையை செய்யாமல் ஒருத்தவங்க தப்பிச்சிட முடியுமா? தப்பிக்க முடியும், அது அரோராவால முடியும். ஏன்னா பேசியே வந்து அழகாக வந்து கரெக்ட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு 10 வாரமாக வந்துட்டு கிச்சன் பக்கமே எட்டி பார்க்காத ஒரு விஷயத்தை வந்துட்டு கொண்டு வந்ததே வந்து ஃபஸ்ட்டு ஆதரே, அதுக்கப்புறம் விஜய் பார்வதி அந்த நாமினேஷனில் ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த விஷயமே நடந்துச்சு. ஆனால் அதையுமே வந்துட்டு அங்கே நியாயப்படுத்துகிற மாதிரி அவங்க வேலை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வேலை செய்யாத பொண்ணு ஆரோரா அவங்களுக்கு வந்துட்டு இங்கே வேலை செய்கிறாங்களான்னு கேட்டு அங்கே கன்ஃபர்மேஷன் வாங்குறாரு விஜய் சேதுபதி அவர்கள். இந்த பொண்ணு பேசியும் வேலை செய்யுது, ஆனால் அதை வந்துட்டு செய்யலைன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துகிறாங்க. என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.